இதுக்கு பேரே அருமையான பேர் கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்க சளி கோழைகள், நுரையீரலில் கட்டிருக்க கோழைகளை பூரா அறுத்து எடுக்கக்கூடியது. அற்புதமான மூலிகை. இண்டு இண்டு இண்டுன்னா முள்ளு தொட்டா பிடிச்சிக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இதை சாப்பிட்டோம்னா உள்ள இருக்க கோழைகளை தொட்டோட வெளியே கொண்டு வருது. இது முறையாக சாப்பிடணும். செடியா கொடியா? கொடி இனத்தை சேர்ந்தது. ஆமாம், கொடி இனத்தை மேலே வரைக்கும் பறந்துருக்கும். இதை வந்து முறையாக இதை வெட்டினோம்னா ஒரு பால் வரும். இதை வெட்டினா பால் வரும். அந்த பால் எடுத்து ஃபுல் நுரை மாதிரி வரும். அந்த நுரைய முறையாக தினந்தோறும் ஒரு 2 சுண்டல் அளவு 3 சுண்டல் அளவு, சிறு குழந்தையாக இருந்தால் 1 சுண்டல் அளவு, ஒரு 2 சொட்டு 1 சொட்டு சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அன்றைக்கி வந்து அதிகமாக எதுவும் சாப்பாடு கீப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. பால் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாளில் இது கோலையெல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். சளியெல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். இதோட களைச்சருக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, திருக்களி சூர்ணம், தூதுவளை கஷாயம், சித்தரத்தை, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு சாப்பிடணும். அப்போ அதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ஸ்பீடாக வேலை செய்யும். நம்ம சளியை புறம் கழிவு பண்ணி அற்புதமான மூலிகை இண்டுன்னு சொல்லுவாங்க. மலை இண்டு. அதுவே பிடிச்சி இழுக்கும் பாப்பாண்டு.